எல்லோரும் உலகத்தை நேசிக்கிறோம் ஒவ்வொரு தரத்துல, அதுலயே மூழ்கல. ஆனாலும் ஒவ்வொருத்தவங்க ஒரு விதத்துல அதை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கும். ஒரு விஷயம், ஒரு பொருள் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அந்த பொருள் என்னிடத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறது உலக ஆசை. இந்த ஆடையை அந்த எந்த கடையில போய் வாங்கினாலும் அதே ஆடையை அதே கடையை விட இன்னும் உயர்ந்த விலையை கொடுத்து என்னால் வாங்க முடியும்னு வாங்கிட்டு வந்து காட்டுறது உலக ஆசை. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் தேவைக்கு அல்ல, உலக ஆசையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நிறைய பொருட்கள் இருக்கு. உலகத்தை நேசிப்பதினுடைய உலக ஆசையினுடைய வெளிப்பாடு தான். 2 பீரோ நிறைய துணி இருந்தாலும் எங்கிட்ட போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி இல்லைன்னு இன்னமும் கடையில் போய் நிற்கிறோம். துணி கடையில் நிற்கிறோமா இல்லையா? இது உலக ஆசை தானே. எப்படிப்பட்ட வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்தாங்கன்னு படிக்கிறோம். 2 ஆடைகள் 3 ஆடைகள். நம்முடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் கூட அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் எப்படி படிக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கை உலக ஆசையை நோக்கி மட்டுமே சகோதரிகள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இப்படிப்பட்ட ஈமானோடு இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட அதிகமாக உலக ஆசையில தான் வாழ்றாங்க. எப்படிப்பட்ட உலக ஆசை? 70 ரூபாய்க்கு ஒரே ஒரு கேக்கோட ஒரு பீஸ் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு பிடிக்கலையா. எனக்கு நீ 100 ரூபாய்க்கு ஒரு பீஸ் வாங்கி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் அந்த பிள்ளையினுடைய உலக ஆசை இருக்கு. 200 ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தா எனக்கு பத்தாது, 10,000 ரூபாய்க்கு எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு கேட்குது. எந்த வயசு பிள்ளை? 3 வயசு பிள்ளை. உருவாக்கி வச்சிருக்கோமா இல்லையா உலக ஆசையில? சகோதரிகளே, இந்த உலக ஆசையை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம்மளால அடைய முடியும்னா நாம இந்த உலக ஆசையை பற்றி பிடித்துக் கொள்ளலாம். அதை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேன்றோம்? இந்த உலக ஆசை எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, பலஸ்தீனிய மக்களுடைய கண்ணீரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றோன்னு ஒரு வீடியோவை பேசி போட்டு அதுக்கு ஒரு 10,000 லைக் வந்துருச்சுன்னா என் வீடியோக்கு எத்தனை லைக் பத்தியா? இந்த நிலைமையில சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலக ஆசையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கணும்னு அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சோம்னா சொர்க்கத்துல மட்டும்தான் அது கிடைக்கும். நான் நினைக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்தும் என் கைக்கு வரணும்னா அது சொர்க்கத்துல மட்டும்தான் இருக்குன்ற அந்த உள்ளம் நம்மகிட்ட வந்துச்சுன்னா உலக ஆசையிலிருந்து ஓரளவு வெளியே வருவோம். சரி, உலக ஆசையிலிருந்து நான் வெளியே வர்றேன் அல்லாஹ்வுடைய கிருபையால. இருக்கக்கூடிய ஆசையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியாக்குவான்ற அந்த திருப்தியோட நான் வர்றேன்னா என்ன அந்த மக்களுக்காக நான் செய்யணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மக்களுக்காக நான் என்ன செய்யணும்? சதக்கா செய்யறதா, நோன்பு வைக்கிறதா, அந்த மக்களுக்காக தான தர்மங்கள் தான் சதக்கா, அதுவா இல்ல தொழுகையா, இல்ல நான் அந்த ஊருக்கு போகணுமா, இதெல்லாம் நான் செய்யணுமான்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நான் அந்த மக்களுக்காக துஆ செய்யணும்.